ஹாய் மக்களே, வாங்க இன்றைக்கி சுழியம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு வேக வச்சு மிக்சியில் அடிச்சுக்கலாம். வெல்லம், தேங்காய் போட்டு ஏலக்காய் போட்டு இப்படி அடித்து வச்சுக்கணும். இதுக்கு மைதா மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இது மாதிரி தண்ணியாக, கொஞ்சம் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியமாவில் அளவுக்கு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சுக்கணும். உருட்டி வச்சாச்சு. வாங்க நம்ம எண்ணெயில் போடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. போட்டு எடுத்து போடணும். இது ஒன்று ஒன்றா போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இது சுழியம்னு சொல்லுவாங்க, சீயம்னு சொல்லுவாங்க. நம்ம மைதா மாவை முக்கி ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். எல்லா சீயத்தையும் போட்டு எடுத்தாச்சு. இங்கே பாருங்க, பிக்கும் போதே சாஃப்டாக இருக்குது. இந்த வீடியோவை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.